என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய மக்களில் கிட்டத்தட்ட 69 லட்சம் குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய மைவி3 எம்டி சக்தி ஆனந்தனுடைய விளம்பரங்களை பார்த்து நல்ல முறையில் சம்பாதிச்சது ஏன் பண்ண தமிழக மக்களில் 12,69,000 பேருக்கு ஒரு முக்கியமான செய்தி இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ரிலாக்ஸேஷன் ஃபைல் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய மாற்றங்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தில் போயிட்டு இருக்கிறதா கோயம்புத்தூர் மக்கள், கோயம்புத்தூர் நண்பர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் எம்டி பவர்ஃபுல் வாய்ஸ் எப்போ வரும், இதனால் என்ன நடக்கும், 69 லட்சம் மக்களுக்கு என்னெல்லாம் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பாருங்கள். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, ரிலாக்ஸேஷன் ஃபைலுங்கிறது அதாவது அவருடைய மனநிலையிலேருந்து வேறுபட்டு கிட்டத்தட்ட ஒரு வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக ஒரு அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. கோர்ட்டில் அனுமதி வாங்கியிருக்கிறதா சொல்லிட்டு 4ஆம் தேதி நம்ம பார்த்தோம். 5ஆம் தேதி ஃபைனல் பண்ணிட்டோம். நேற்று 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதா சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எம்டியோட பவர்ஃபுல் வாய்ஸ் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஃபோன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே நம்மகிட்ட அந்த ஃபோன் வந்துகிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் ஸ்ரீனிவாஸ் அசோகை நிறைய பேர் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தமிழக மக்களுக்காக சேவை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரையும் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட அவர் என்ன சொன்னாலும் ஒரு 250 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதில் 30 பேர் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இதே அடிப்படையில் EOW குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் சொல்றாங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை முடிக்கணும்னு சொன்னாக்க பொதுமக்கள் கிட்டத்தட்ட 12,90,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் EOW அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் யாரும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் கேஸ் இழுத்துக்கிட்டு போவோம். நம்ம போட்ட போனால் எதுவுமே கிடைக்காது. நம்மளே இருப்போமா இல்லைன்னு தெரியாது. கரெக்டு தானே? நம்மளே ஒரு 10 வருஷம் இருப்போமா இல்லையாங்கிறது நமக்கு கேரண்டி இல்லை. என்ன பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை வரும். அவங்க வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து அந்த அப்பா அம்மாவுக்காக தன்னுடைய மகள்கள் பேத்தி பேரன்கள் தான் வாங்கணும் இந்த பணத்தை. ஸோ இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, எம்டிக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிடும். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலையா, அவர் நிரபராதியா, அவர் மேலே ரிலாக்ஸேஷன் ஃபைல் இது பண்ணுறாரு, அரசுக்கு சாதகமாக தான் அவர் நிற்கிறாரு, தன் மக்களுக்காக சேவை செய்ய முன் வராரு, ஏதாவது பண்ணி கொடுத்துருவோமே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லையா? நினைச்சிங்கனாக்கா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை மனசில் இருக்கிறத அப்படியே ஓப்பனாக எழுதி வச்சிருங்க. நான் மட்டும் இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய இந்த 12,90,000 பார்க்கட்டுமே, கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்க்கலாம்ல. ஓகே, இப்போ எம்டியோட பவர்ஃபுல் வாய்ஸ் எப்போ வரும்னாக்கா கண்டிப்பாக வரணும்னு நான் தான் ஆசைப்பட்றேன். ஸோ அவர் வாயிலேருந்து வர்றதை நம்மளை மாதிரி நல்லவங்க வாயிலேருந்து வர்றதில்ல. ஸோ நான் ஆசைப்பட்றேன். ஓகே, எனிவே எம்டி பவர்ஃபுல் வாய்ஸ் விரைவில் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கோ டைரக்டர்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் மைவி3 ஆட்ஸ் ஆப்போட சேனலில் அவங்க சொந்த டிவி பவர்ஃபுல் டிவி இருக்கு இல்லையா, அதில் அந்த சேனலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ஃபியூச்சரில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க. என்னுடைய கமெண்ட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா அது 190 பேர் பாசிட்டிவாக தான் பண்ணுங்க. மைவி3 கண்டிப்பாக வரும், ஐ லவ் மை3 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் மைவி3 ஓட் ஃபார் மைவி3 இப்படிலாம் நிறைய கொடுத்துருக்கிற அடிப்படையில் நெகட்டிவ் 1-2 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோட பணத்தை வாங்கிட்டு செய்றீங்களா, நீங்கள் என்ன அவருடைய கைக்கூலியா அப்படின்னா, நான் உங்களுக்காக உங்களில் ஒருத்தன் உங்கள் சகோதரனா நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன். யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுக்கு பசியாகணும், மக்கள் மனசில் சந்தோஷம் வரணும், மக்கள் முகத்தில் மலர்ச்சி வரணும்னு சொன்னால் டிடி சேனலுடைய உங்கள் சகோதரன் நான் தான் இந்த உங்கள் ஃபேஸை பார்த்து நான் பேசி உங்கள் மனசில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வீடியோ விளையாட கூட நிறைய மக்கள் கேட்குறாங்க, உங்களை நான் பார்க்காம கஷ்டமாக இருக்கு சார், உங்கள் பேசி உங்களுடைய முகத்தை நாங்கள் டிவியில் பார்க்கணும், சேனலில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ்அப் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டீம் சார்பாக உங்கள்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 69 லட்சம் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு கேட்டால், ஃபியூச்சரில் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த பணத்தை கிடைக்கிறதுக்கு அத்தனை முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால நம்ம முயற்சிகள் கம்பெனி குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். ஸோ EOW அதிகாரிகளை நம்ம மதிக்கிறோம், தமிழ்நாடு அரசையும் அவங்களுடைய கோட்பாடுகளை நம்ம மதிக்கிறோம், தமிழ்நாடு காவல்துறையை தலைவடங்கி நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்ம வேர்ல்டு லெவலில் செகண்ட் பவர்ஃபுல் போலீஸ் அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாடு காவல்துறை. ஸோ அதையும் மீறி இந்த கம்பெனி நடத்தணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நடத்து தான் ஆகணும். ஏன்னா காத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு என்றைக்குமே வேட்டு வச்சிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நல்ல நம்பிக்கையில் மீண்டும் நான் தமிழ்நாடு முதலமைச்சரையும்
யூடபிள்யூ அதிகாரிகளையும் மதிப்பிற்குரிய நீதியரசர்களையும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மக்களுக்காக மட்டும் இல்லை, 12,90,000 பேருடைய வாழ்க்கையில் மறுவழிப்பு பண்ணணும்னு சொன்னால் இதை ரெக்கவரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறத விட கம்பெனி நடத்தினோம்னா புதிய நபர்கள் உருவாகுவாங்க. அந்த கம்பெனி முறையாக அங்கீகாரப்படுத்துறதுக்கான அத்தனை முயற்சியும் அவங்க சொன்னோம்னாக்கா எம்டி சக்தியானந்தர் செய்ய தயாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் கரெக்டான அந்த பேஸ்மெண்ட்டை சரியாக போட்டுட்டாக்கா தமிழ்நாடு மக்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வெற்றியை நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய அதாவது விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கலாம், புதிய ஆர்டர்களையும் அவங்க கொடுக்கலாம், இன்னும் அவங்க ஹெல்பர் ப்ராடக்ட்டையும் விற்று தமிழ்நாடு மக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை கொண்டுட்டு போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பேக்கேஜை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 20,000 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 1,00,000 ரூபாய்க்கு அவங்க வித்துடுறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்களுக்கு மக பேத்தி இப்போ மருமகளுக்கெல்லாம் கொடுத்து உதவுறாங்க அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்டை. இதனால் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் மூலமாக அதை வாங்கி முறையாக செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நானும் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இன்னதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மக்கள் மனசில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் எம்டி சக்தியானந்தர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நண்பர்களே, பவர்ஃபுல் வாய்ஸ் விரைவில் வரும், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து நான் கிடைக்கும். நண்பர்களே, கலங்கிய மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியது நம்ம ட்விட்டர் சேனல். நன்றி.